Now let's test my sugar and see. இப்போ இதுலேருந்து நம்ம டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துடலாம். இந்த டெஸ்டிங் ஸ்ட்ரிப்பை இதில் இந்த மானிட்டர்லேயே ஒரு ஹோல்டர் இருக்கும் அண்ட் இதுலேயே இட்ஸ் வெரி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஐ எம் கோன் டு பிளேஸ் திஸ் பார்ட் ஆஃப் த நீடில் ஹோல்டர் ரைட் அக்ராஸ் மை பல்ப். அப்போ தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த 1 drop ஆஃப் பிளட்டில் வரும். இது நீ நல்லாவே யூ கேன் ஈவன் ஸ்குவீஸ் இட் த்ரூ யுவர் அதர் டம் ஆல்சோ. அண்ட் இங்கே இருக்கிற லைனில் இந்த பிளட் பாயிண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா இட் வில் கம்ப்ளீட்லி அப்சர்வ். கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆன உடனே ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் இந்த ஒரு பாக்ஸ் பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த பாக்ஸ் என்ன ஒரு பர்ஸ் வாலெட் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது வாலெட் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மெடிக்கல் கண்டிஷன் டயபெட்டிஸ். ஆனால் டயபெட்டிஸ் பற்றி இல்லாமல் ரொட்டீனாக உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை எப்படி நீங்கள் வீட்டிலேருந்தே மெஷர் பண்ணலான்றது சொல்ல போகிறேன். ஆப்வியஸ்லி இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிகாஸ் நிறைய பேர் இது யூஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு இது இந்த மாதிரி ஒன்று இருக்குது, சிபிஜின்றது பேர் கேப்லரி பிளட் குளுக்கோஸ். அதை மானிட்டர் பண்ண முடியும். ஏன்னா எல்லா வாட்டியும் நம்மளால ஒரு லேபுக்கு போய் நம்மளோட சுகர் டெஸ்ட் கொடுக்க முடியாது. எப்போல்லாம் இது கொடுக்கலாம், வாட் ஆர் த நார்மல் வேல்யூஸ், இது எப்படி யூஸ் பண்ணுறது ஈஸியான்றதை நான் பார்க்க போகிறேன். இது எவ்வளோ குவிக்காக ஹேண்டியாக இருக்குல்ல. ஏன்னா இதே மாதிரி தான் நான் வீட்லேயே எப்படி பிளட் ப்ரெஷர் ரெக்கார்ட் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நீங்கள் லேபில் போனீங்கன்னா உங்களோட வீனஸ் சாம்பிள், அதாவது வெயின்லேருந்து பிளட் எடுப்பாங்க. இதுவே நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நம்ம கேப்லரிலேருந்து எடுப்போம். கேப்லரினா தே ஆர் தின் எண்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ மெயினாக வீனஸ்க்கும் கேப்லரிக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 milligram per deciliter டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் நெவர்தலெஸ் நம்ம வீட்லேருந்து அட் த கம்ஃபர்ட் ஆஃப் த ஹோம் நம்ம டெஸ்ட் பண்ணுறது இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். இது நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்ல, ஓப்பன் பண்ணும்போது பார்க்கும்போது எவ்வளோ ஸ்லீக்காக இருக்கு இல்லையா. ஸோ இதில் யூ ஹாவ் 3 parts. ஒன் இஸ் த மானிட்டர், ரெண்டாவது இஸ் யோர் லான்செட், அதாவது நீடில் ஸ்ட்ரிப்ஸ் வைக்கிற இடம் வேர் யூ யூஸ் டு பிரிக். அண்ட் இது உங்களோட டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இப்போ நான் வெளியில் எடுத்தேன்னா யூ வில் ஹாவ் 3 parts. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம இது நீடில் ஹோல்டர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட செப்பரேட் நீடில்ஸ் ஆர் லான்செட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது உங்களுக்கு உங்களோட இந்த பவுச், இந்த வாலெட்டோடவே உங்களுக்கு நிறைய நீடில்ஸும் சேர்த்து கொடுப்பாங்க. அண்ட் இல்லைனா தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸ். நிறையா கம்பெனிஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. எனிதிங் இஸ் ஃபைன், டசன்ட் ரியலி மேட்டர். வி டோன்ட் ஜென்ரலி சப்போர்ட் ஒன் கம்பெனி, யூ நோ தட். இதில் டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸும் நீடில்ஸும் உங்களுக்கு தீர்ந்துருத்துனா வாங்கிக்கலாம். பட் ஒன் டைம் பர்ச்சேஸ் தான் இந்த மானிட்டர். சரி, இந்த மானிட்டரில் இஃப் யூ கேன் சி தெர் இஸ் அ டிஸ்பிளே ஸ்க்ரீன். அண்ட் அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு உங்களோட சுகர் லெவல்ஸ் வரப்போகுது. சரி, எப்படி பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா த ஃபர்ஸ்ட் திங் வாட் யூ நீட் டு டூ, இதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன் நார்மல் வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ரேண்டம் பிளட் சுகர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரேண்டம்னா எனி பார்ட் ஆஃப் த டே நீங்கள் சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எப்போ நீங்கள் சாப்பிட்டாலும் நீங்கள் ஒரு பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் RBSன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ரேண்டம் பிளட் சுகரோட லெவல் ஷுட் பி less than 200 at any point of time. Fasting blood sugar preferably you need to finish your dinner before 9 o'clock in the night, and morning நீங்க 7:30க்கு முன்னாடியே blood test கொடுக்கணும். அப்பதான் அது fasting. நீங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 10 o'clock 11 o'clockலாம் it's not advisable to say fasting, because obviously அது ரொம்ப லோவா காமிக்க சான்ஸ் இருக்கு. So fasting ஓட normal value should be less than 100 milligram per deciliter. போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுனா ஒரு 1.5 to 2 hours அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது இஸ் ஐடியல். அண்ட் அதோட கட் ஆஃப் 140 milligram per deciliter. ஸோ இப்போ தான் ஐ ஹேட் மை லஞ்ச் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆயிருக்கும். அண்ட் நவ் லெட்ஸ் டெஸ்ட் மை சுகர் அண்ட் சி. இப்போ இந்த டெஸ்டிங் ஸ்ட்ரிப், இந்த மானிட்டர் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா இட்ஸ் நாட் அ வெரி பிக் திங் அட் ஆல். இப்போ இதுலேருந்து நம்ம டெஸ்டிங் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்துடலாம். இந்த டெஸ்டிங் ஸ்ட்ரிப்பை இதில் இந்த மானிட்டர்லேயே ஒரு ஹோல்டர் இருக்கும். அண்ட் இதுலேயே இட்ஸ் வெரி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இதுலேயே ஒரு மார்க் இருக்கும் வேர் யூ நீட் டு இன்சர்ட் த மார்க் இன் த ஹோல்டர். த மினிட் யூ இன்சர்ட் த மார்க் இது ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் யூ ஹாவ் அ பார், ஒரு லைன் மாதிரி இங்கே இருக்கும் வேர் யுவர் ட்ராப் ஆஃப் பிளட், யுவர் கேப்லரி பிளட் ஹேஸ் டு கோ ஹியர். ஸோ இட் ஹேஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அதனால உங்கள் ட்ராப் ஆஃப் பிளட் அங்கே போன உடனே எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியோட the drop gets involved and உங்கள் blood glucose level in that blood gets tested. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட நீடில் ஹோல்ட் பண்ணுறது. ஸோ இதில் this has a spring like action. ஸோ அப்படி என்ன பண்ணணும்னா you need to actually bring this down. And also இங்க ஒரு green color button இருக்கு. இதுல open பண்ணி பாத்தீங்கன்னா you just have to twist and open and see there is a new fresh lancet or a needle which is inserted. It is always advisable to use a fresh set of needle every time you prick yourself. Not only for you, even for others, always use a fresh needle. So இப்போ என்ன பண்ணோம், நம்ம இது கீழே spring action க்கு கீழே பண்ணிட்டோம் இல்லையா.
இப்போ வாட் யூ நீட் டு டூ, உங்களோட ஃபிங்கரை நல்லா க்ளீன் பண்ணி ஸ்டெரைலாக ட்ரையாக வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட தம்பை யூஸ் யுவர் தம் டு ஸ்குவீஸ் அவுட் யுவர் பல்ப் ஆஃப் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர். அந்த மேக்ஸிமம் பார்ட்டை ஸ்குவீஸ் அவுட் பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து யூ வில் ஹேவ் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் வாட் டஸ் இட் டினோட் அப்படின்னா லெவல் ஆஃப் டெப்த் ஆஃப் த நீடில். ஸோ இப்போ நீடில் ப்ரெஸ் பண்ணுறதுனா எவ்வளோ டீப் அந்த நீடில் போகணும். ஸோ திக்கர் த ஸ்கின், யாருக்கெல்லாம் திக்காக இருக்கோ நீங்கள் ஒரு நம்பர் 5 or 6 வச்சுக்கலாம். யாருக்கு கொஞ்சம் நார்மல் அடல்ட் இதில் இருக்கும் போது ஒரு 4 ஷுட் பி ஃபைன். குட்டி பேபிஸ்க்கு யூஸ் பண்ணும்போது 1 or 2 இஸ் சஃபிஷியன்ட். ஏன்னா அவங்க ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்கனால. ஸோ இப்போ நான் இதில் 4ல் வச்சுருக்கேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ நவ், ஐம் கோயிங் டு ஸ்குவீஸ் வித் மை தம், ஐம் கோயிங் டு ஸ்குவீஸ் மை இண்டெக்ஸ் ஃபிங்கர். நல்லா ஸ்குவீஸ் பண்ணினா நல்லா கேப்லரி பிளட் அங்கே கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு மேக் ஷுவர் தட் ஐம் கோயிங் டு பிளேஸ் திஸ் part of the needle holder right across my pulp. அப்போ தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த 1 drop of bloodல வரும். நீங்கள் இந்த நீடில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகும். இப்போது நல்லா ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ குட் blot of blood. இது நீ நல்லாவே you can even squeeze it through your other thumb also. and இங்கே இருக்கிற லைனில் இந்த blood point நீங்கள் வச்சிங்கன்னா it will completely absorb. கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆன உடனே உங்களுக்கு இங்கே ஒரு வேல்யூ வரும். ஸோ அந்த வேல்யூ ஒரு 5 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்துடும். அந்த ஒரு வேல்யூ தான் உங்களோட பிளட் சுகர் வேல்யூ. நான் முன்னாடியே நார்மல் வேல்யூஸ் பற்றி சொல்லியிருக்கேன். டிபெண்டிங் ஆன் வென் யூ ஹேட் யுவர் ஃபுட் உங்களோட வேல்யூ நீங்கள் கோரிலேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நிறைய டயட்டீஷியன்ஸ் இல்லைன்னா டயபட்டாலஜிஸ்ட் சொல்கிறது என்னென்னா ட்ரை அவுட் டூயிங் யுவர் சிபிஜிஸ், அதாவது கேப்லரி பிளட் குளுக்கோஸ் அட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஒரு வெறும் ஃபாஸ்டிங் வெறும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மட்டும் பண்ணாமல் உங்களோட ஃபேவரட் ஃபுட் சாப்பிட்டு நீங்கள் பாருங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இந்த சீசனில் மேங்கோஸ் பிடிச்சிருக்குன்னா மேங்கோ சாப்பிட்டு ஒரு 1.5 hours 2 hours அப்புறம் பாருங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு டேட்ஸ் பிடிச்சிருக்கு, இல்லை உங்களுக்கு எதனா ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ, இல்லை சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த டேல நீங்கள் என்ன சாப்பிட்டீங்களோ டெஸ்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி உங்கள் டயட்டை நீங்கள் வந்து அது பேஸ்ட் ஆன் விச் யூ கேன் ஆக்சுவலி மாடிஃபை யோர் டயட். ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். டோன்ட் ஃபர்கெட் டு க்ளீன் யோர் தம் ஆஃப்டர் த blood with a cotton strip. இல்லைனா you can even wash your finger after you tested. So I hope this video was useful. இதில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா do put it down in the comment section. I'll be more than happy to clarify your doubts.